அருட்பெரும் ஜோதி துணை அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பை பற்றிங்க. உப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உப்பு என்பது ஆங்கிலத்தில் சோடியம் குளோரைடு எனப்படும். நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரே ரசாயன பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது உப்பு தாங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவுகள் தான். ஆனால் ஒரே ஒரு கெமிக்கல் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது உப்பு தான், இந்த சோடியம் குளோரைடு தான். சரி, எல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி ரசாயன உப்புலாம் போட்டு தானே நம்ம உணவு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு. அதை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பேசலை. இப்போ நம்ம நேரடியாக ஒரு கெமிக்கலை உணவில் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது உப்பு தான். அதனால தான் இந்த உப்பு அந்த கெமிக்கலால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய உப்பை நம்ம இந்த பதிவில் எப்படி மாற்றி பயன்படுத்தணும்னு பார்க்கணும். அதாவது எத்தனையோ உப்புக்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அத்தனை உப்புக்களும் பார்த்திங்கன்னா நம்ம பல காரணத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் குறிப்பாக சமையலுக்காக நாம் பயன்படுத்தக்கூடியது நான் சொல்லக்கூடிய சாதாரண உப்பு. அதை சாப்பாட்டு உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கல் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான். கல்லுப்புன்னு சொல்லிட்டு வேறு வகைகள்லாம் இருக்குது, அது இப்போது வேண்டாம். நம்ம கல்லுப்புன்றது சாதாரணமாக சமைக்கிற உப்பு, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு உப்பு. சரி, இந்த உப்புக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது, சுருக்கமாக அதை பார்க்கலாம். அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சம்பளன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூலி கொடுக்கறதுக்கு பதிலாக உப்பை கொடுத்துருந்தாங்களாம். அப்படி உப்பை கொடுக்கும்போது உப்புக்கு பிற்காலத்தில் சால்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர் வச்சாங்க இல்லையா. அந்த சால்ட்டுன்ற வார்த்தையிலேருந்து தான் சேலரி, சம்பளம் அப்படின்ற வார்த்தையை, கூலி கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது சம்பளம்ன்ற வார்த்தை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உப்புக்கும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடையில் இப்போது அரசாங்கம் நம்மளுக்கு அயோடின் குறைபாடு மக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அயோடினை உப்பு தயாரித்து விற்கிற கம்பெனிங்களே அயோடினையும் சேர்த்து கலந்து அயோடைஸ்டு உப்பு அப்படின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க இல்லைங்களா. சரி, இப்போ நம்ம கடையில் போயிட்டு அயோடைஸ்டு இல்லாத உப்பு கொடுன்னா கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் அயோடைஸ்டு பண்ண உப்பு தான் விற்கணும் அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அயோடைஸ்டு உப்பு தான் நம்ம கடையில் வாங்க முடியும். ஒருவேளை எனக்கு அயோடின் நல்லா இருக்குது சத்து, நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன், அவர் அயோடின் தேவையில்லை, உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு அயோடைஸ் உப்பே வேண்டாம்னு நினைக்கிறவங்க உப்பு அலங்கள், உப்பளம் சொல்லுவோம் நம்ம, உப்பு தயார் செய்கிறாங்க இல்லையா, அவங்களே கொடுப்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் டேரெக்டாக கூட வாங்கி பயன்படுத்தலாம். அதை நீங்கள் விற்பனை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உப்பளங்களில் நீங்கள் வாங்கி மக்களுக்கு விற்பனை அது சட்டப்படி குற்றம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உப்பளங்கள்லேருந்து நம்ம வாங்கி நம்ம சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உப்பளங்கள்லேருந்து உப்பை தயார் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கம்பெனிலாம் உப்புக்கெலாம் தனியாக கம்பெனிலாம் கிடையாது. அப்படியே உப்பளங்கள்லேருந்து வர உப்பை கான்ட்ராக்ட் எடுத்து அதை மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிங்க கொடுப்பாங்க. சில்லறை வியாபாரிங்க உப்பை கோணி சாக்கு பை இருக்கு இல்லையா, அதில் கொட்டிப்பாங்க. கொட்டிட்டு அது ஒரு 5-6 மூட்டை எடுத்து ஒரு கட்டை வண்டி போட்டு, அந்த கட்டை வண்டி கூட மாடு கூட இருக்கும். பிற்காலத்தில் அப்புறம் மாடு இருந்தது, சில மாடு இல்லாமல் கையிலேயே அந்த வண்டி இழுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி கையிலேயே கட்டை வண்டியில் உப்பை ஏற்றிட்டு உப்புன்னு கற்றிட்டு ஒவ்வொரு வீதியாக விற்று மக்கள்கிட்ட உப்பை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த காலம்லாம் இப்போது கனவாக போச்சு. ஸோ இந்த அயோடைஸ்டு உப்பு நம்ம சாப்பிட்லாமா, சார் இது சாப்பிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னா, இந்த அயோடைஸ்டு உப்பு தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறது விட நம்ம அந்த அயோடைஸ்டு உப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நேச்சுரலாக நம்ம சாதாரண உப்பை வாங்கியிருந்தாலும் சரி, அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ கேள்வி கேட்டோ ஆர்கியூமெண்ட் பண்ணோ பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அயோடைஸ்டு உப்பை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. பட் அதுக்கு அரசாங்கத்துடைய பதில் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அரசாங்கம் அதுக்கு இன்னும் தீர்வை கண்டுபிடிச்சி சொல்லலை. அது சொல்லாத வரைக்கும் நம்ம தான் விழிப்புணர்வோடு எதை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியன்றது தெரிஞ்சு நாம் தான் அதை முடிவு பண்ணணும். அரசாங்கம் சொல்கிறது நம்ம கேட்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா,
உப்பை வாங்கிக்கலாம். அது எந்த உப்பாக இருந்தாலும் சரி, அயோடைஸ்டு உப்பாக இருந்தாலும் சரி, நார்மல் உப்பாக இருந்தாலும் சரி, வாங்கிட்டு நம்ம அந்த கல் உப்பை நம்ம ஒரு கடாயில் வந்து போட்டு அதை வந்து நல்ல பக்குவமாக அதை வறுத்து உபயோகப்படுத்தினால், அதாவது மூலிகை போட்டு வறுக்கிறது ஒரு முறை, அதாவது அதுக்கான இலைகள்லாம் இப்போ சொல்கிறேன். அந்த மூலிகையை போட்டு நம்ம வறுத்தும் பயன்படுத்தலாம். வெறுமே இது மூலிகை போடாமல் வறுத்து பயன்படுத்தினா நல்லதா அப்படின்னா அப்படியும் நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா உப்பு இல்லாத ஒரு உணவுன்றது நம்மளுக்கு உடம்புக்கே ஏற்றுக்காது. உப்பு போட்டால் தான் அது ஒரு சுவை. உப்பு வந்து அது சுவையில் ஒன்றும் இல்லையா. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த உப்பை வந்து போட்டு மக்களுக்கு பயன்படுத்த ஆரம்பத்துலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க. ஆனால் இந்த உப்பையே பார்த்திங்கன்னா கட்டுதல் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறையில் சித்த வைத்தியர் இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து கட்டி பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து அந்த உப்பு சாப்பிட்டாக்கா இந்த உடம்பு எப்படி உப்பு கட்டி போகுது, அதே மாதிரி நம்ம உடம்பு இறுகி ஒரு காயக்கல்பத்தன்மை அடையும்னு சொல்கிறது, அது ஒரு பெரிய டாபிக், அது இப்போ வேண்டாம். ஸோ உப்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, அந்த நச்சுத்தன்மையை நம்ம நீக்கிட்டாலே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதனால தான் எல்லா நோய்க்கும் வந்து பத்தியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா உப்பு புளி காற்றை பற்றி பத்தியம் சொல்லும்போது உப்பை வறுத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்றது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். அதனால் உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே உப்பை வந்து நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காது. ஏன்னா மற்ற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கிரகிச்சு உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தில் பரவி விடும். ஆனால் உப்பை உடம்பு தேக்கி வைக்காது. அது வந்து உப்பு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே சில ரசாயன மாற்றங்கள் உடம்புக்கு தேவைப்படுது. செல் மாற்றங்கள், செல்லில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களுக்கு உப்பு தேவைப்படுது. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உப்பானது நம்ம உடம்புலேருந்து மூத்திரம் வியர்வை வழியாக வெளியே போய்விடும். சரி, இந்த உப்பு வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா, உப்பு தன்மை உள்ள உணவுகளை சேர்த்தா நமக்கு உப்பு அதிகமாகிடும். ஆனால் நம்ம நாக்குக்கு உப்பு தெரியாது. ஆனால் உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த உணவு வந்து உப்பு தன்மை அதிகப்படுத்தி விட்டுரும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது நம்ம வேறு பதிவில் பார்க்கலாம். இப்போது இப்போ இந்த உப்பை வந்து நம்ம வந்து உப்புத்தன்மை உடம்புல குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், என்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு குறைந்தால் பசிமந்தம், எலும்பு பலவீனம், நரம்பு பலவீனம் ஆகிய நோய்கள்லாம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உப்பு அதிகமானால் உடம்பு கை கால்லாம் வீக்கம் வர்றது, கல்லீரல் பாதிக்கிறது, சிறுநீரக பாதிப்பு, நரை ஏற்படுறது, தோல் நோய்கள், இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்களும் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு வந்து நன்மை தரக்கூடிய உப்பை எப்படி நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம், நம்மளே எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக உப்பை வாங்கிட்டு என்ன பண்ணணும், அது எந்த வகை உப்பாக இருந்தாலும் சரி, அயோடைஸ்டாக இருந்தாலும் சரி, நார்மல் உப்பளத்துலேருந்து வாங்கக்கூடிய கல் உப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம், இரும்பு கடாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துங்க. ஒரு 2 கிலோ உப்பை எடுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அப்பப்போ செஞ்சுனாலும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆண்டு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 கிலோ உப்பை வாங்கி இரும்பு கடாயில் போட்டு நம்ம வந்து அதை அடுப்பில் ஏற்றி வறுக்கணும். அதை வந்து நம்ம கிளறிக்கினே இருக்கணும், இல்லைன்னா அடி தீ பிடிச்சிடும், அதாவது தீஞ்சு போயிடும். சும்மா ஒரு நாழிகை எவ்வளோ நேரம் இதை வந்து வறுக்கணும் அப்படின்னா, ஒரு நாழிகை 24 நிமிஷம் சொல்லுவாங்க ஒரு நாழிகையை. ஒரு நாழிகை நம்ம வந்து இந்த உப்பை வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் சூடாகும் இல்லையா, அப்பயே நம்ம என்ன பண்ணணும்னா, முருங்கை இலையை காம்புகள் நீக்கி இலையை மட்டும் போட்டு நல்லா வறுத்து ஒரு நாழிகை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உப்புக்கு வந்து சுத்தி பண்ணக்கூடிய இந்த முறையில் முருங்கை இலை மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை. நற்சங்கன் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதோடைய இலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். நற்சங்கன் வந்து இங்கே நான் இருக்கிறது சென்னையில் தான். சென்னையில் அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா குப்பைமேனியும் முருங்கைக்கீரையும் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் நீங்கள் வந்து குப்பைமேனி இலையையும் முருங்கைக்கீரைக்கு மாற்றம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். குப்பைமேனி இலையை நம்ம வந்து போட்டு இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலையை நம்ம போட்டு கொஞ்சம் வறுத்து இருந்தால் இலை வந்து கருகிடும். முருங்கீரை போடுறீங்க அப்படின்னா முருங்கீரை வந்து வறுக்க அப்படியே கருகி போய்டும். நம்ம அதை தனியெல்லாம் எடுக்கணும், பிரித்து எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. உப்பை வறுத்து முடித்தோன்னே அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த உப்பை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்ம போடக்கூடிய அந்த இலையில் இருக்கக்கூடிய சாறு வந்து அந்த உப்பில் இறங்கி நார்மலாகவே உப்பை சூடு பண்ணி வறுக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய விஷ சத்துக்கள், நச்சுத்தன்மையுடைய இதெல்லாம் வந்து பொருளாக வந்து ஆவியாக போயிடும். இருந்தாலும் இந்த கூடவே இந்த மூலிகையை நம்ம போடும்போது, அதாவது குப்பைமேனி மூலிகையோ இல்லை முருங்கைக்கீரையோ நம்ம போடும்போது
அதில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மை, அதாவது வேதியியல் தன்மை என்ன பண்ணுன்னா, இந்த இந்த முருங்கைக்கீரை உடைய சக்தி வந்து அந்த உப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி எவாப்ரேட் பண்ண வச்சிடும், ஆவித்தன்மை அடைய வைக்கும். அதனால் உப்பு வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த உப்பை நம்ம உணவில் இப்போ எந்த ஒரு இப்போ மாவு செய்கிறாங்க தோசை சுடுறதுக்குன்னா, அந்த மாவில் இந்த உப்பு போட்டுக்கலாம். அரிசி சாதத்துக்கு போட்டுக்கலாம். சில பேர் சாதத்துக்கு போட மாட்டாங்க, குழம்புல உப்பு போடுவாங்க, சாம்பாரில் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த கல் உப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது இந்த கல் உப்பை வந்து எப்படி பண்ணலான்னா, பண்ணி வறுத்து முடித்த பிறகு ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 கிலோ நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 3 கிலோ உப்பை வந்து கல் உப்பை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். 1 கிலோ உப்பை வந்து நம்ம வந்து அரைச்சி தூளாக வச்சுக்கணும். ஏன்னா அவசர டைமில் கொஞ்சம் குழம்புல உப்பு போட மறந்துட்டோம் அப்படின்னா டக்குனு இந்த தூள் உப்பை எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோர் சாதம் சாப்பிட்றோம், அப்போ கல் உப்பை போட்டு நம்ம பிசைய முடியாது, அப்போ இந்த தூள் உப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 1 கிலோ உப்பை நம்ம தனியாக பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி, இப்போ நம்ம வீடியோவில் உப்பு வளர்க்குற வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்திக்கிறது வந்து நற்சங்கனிலே குப்பைமணி போடல, முருங்கைக்கீரையை தான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ உப்பு வந்து இந்த முறையில் நம்ம வந்து உப்பை வறுத்து உணவில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா, உப்பு அதிகமாவதால் உணவில் உப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். இதுதான் இதோடைய நன்மை. ஸோ ஏற்கனவே இந்த நோயெலாம் உப்பு அதிகமாக வரதில் நோயெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா, அந்த நோய்களையும் சீக்கிரம் நம்மளுக்கு குணப்படுத்துறதுக்கு இந்த பத்திய உப்பு உதவி செய்யும். முழுமையாக குணப்படுத்தும் நான் சொல்ல, அதுக்கான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கணும். அக்குபஞ்சர் தெரப்பியோ, யோகா தெரப்பியோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்ம சிகிச்சையோ, இல்லை நீங்கள் எந்த மருத்துவ முறை விரும்பி எடுத்துக்கிறீங்களோ அந்த மருத்துவ முறையை விரும்பி எடுத்துக்கங்க. அப்போ கூடவே துணை பத்தியமாக இந்த மருத்துவ உப்பை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டே வந்தீங்கனால் விரைவாக உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் வெளியே வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சிறந்த ஒரு முறையாக நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு நோயாளி வந்தாலும் முதல்ல அவங்களுக்கு வந்து உப்பு புளி காரம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு அதுக்கான வழி சொல்லுவாங்க. இப்போது காரம் புளி கதையெல்லாம் நம்ம வேறு பதிவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த உப்பு மட்டும் நல்லா பார்த்துங்க. இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த உப்பை இந்த மாதிரி முறைகள்லாம் வறுத்தோ சுத்தி பண்ணியோ கட்டியோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்களாம் வந்து இது முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய ரகசிய முறைகள்லாம் தேடி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து இன்றைய புதிய தலைமுறைகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கள எந்த காரணத்துக்கு கொஞ்சம் குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டுமே தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லி அவங்களே குறை சொல்லக்கூடாது. அவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வில் ஆரோக்கியத்துடன் நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். அதனால் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே நமது நோக்கம். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.